வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு கோவில்களில் தெய்வங்களை வழிபடும் முறையை பத்தி பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. கோவிலுக்கு செல்லும் போது தொலைவில் இருந்தே கோபுரத்தை தரிசனம் செய்ய வேண்டும். கோபுர வாசலை கடந்ததும் கொடிமரத்தை வணங்கியபடியே கோவிலுக்குள் நடக்க வேண்டும். ஆண்டவனை சரணடைகிறேன் என்பது கொடிமர வழிபாட்டின் நோக்கமாகும். பலிபீடத்தின் முன்னால் தலை தாழ்த்தி வணங்க வேண்டும். இறைவா, என்னிடம் உள்ள ஆணவம் முதலிய தீய குணங்களை இங்கேயே பலியிடுகிறேன், அதற்கு அருள் செய் என்கிறது தான் பலிபீடத்தோட தத்துவம். பின்பு விநாயக பெருமானை வணங்கி தலையில் கொட்டி தோப்பு கர்ணம் போட வேண்டும். தடையின்றி வழிபாடு இனிதே அமைய வேண்டும்னு பிரார்த்திக்க வேண்டும். சிவ ஆலயத்தில் நந்தி தேவரையும் பெருமாள் கோவிலில் கருட ஆழ்வாரையும் தரிசித்து அவரிடம் மானசீகமாக அனுமதி பெற்ற பின்னரே கருவறை நோக்கி செல்ல வேண்டும். தேங்காய், பூ, பழம், வெற்றிலை, பாக்கு மற்றும் தீபம் ஆகியவற்றை ஏதேனும் சிலவற்றை கொடுத்து வணங்க வேண்டும். தீபாராதனை காட்டும் போது தீப ஜோதியின் நடுவே காட்சி தரும் மூலவர் மீது கண்ணையும் கருத்தையும் செலுத்தி பக்தியோடு ஒன்ற வேண்டும். பிறகு அம்மன் சன்னதி சென்று அம்பாளை மனதார வணங்க வேண்டும். முருகன், நடராஜர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் மற்றும் பரிவார தேவதைகளை வணங்கி பிரகாரத்தையும் நவகிரக மண்டபத்தையும் வலம் வர வேண்டும். கொடிமரத்தின் முன் வடக்கு நோக்கி விழுந்து, அதாவது தலை வடக்கு பக்கம் இருக்கும்படியாக வைத்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். வழிபாட்டின் நிறைவாக சிறிது நேரம் அமர்ந்து கண்ணை மூடி அமர்ந்து தியானம் செய்து இறை சிந்தனையுடன் வெளியேற வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரியான வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன்.